இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன். இன்று பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2025 ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நாம் வாழ்ந்த உலகத்தில் என்னதான் ஒரு சிந்தனைவாதிகள் எல்லாரும் சமம் அப்படி இப்படி என்று சொன்னாலும் கூட மனித மனசுல இந்த எண்ணம் இருக்குதான் செய்யுது. அது என்று மறையுமோ தெரியல. என்ன சொன்னா, ஆண் பெண்ணுங்கன்ற பேதம் இன்னும் இருக்குதான் செய்யுது. ஆம்பளைதான் வசதி, பெண்கள் நீங்க எங்களுக்கு கீழே தான். என்னதான் பெண்கள் படித்து நல்ல அறிவோட மிகப்பெரிய ஒரு துறையில இல்லையா, எப்பேற்பட்ட நிலைக்கு போனாலும் அந்த எண்ணம் இருக்கதான் செய்யுது. அது ஒன்றும் நம்ம மறுக்கிறது கிடையாது. பெண்கள் முன்னேறிட்டாங்க, பெண்கள் எல்லாம் சமமாக வந்துட்டாங்க, பெண்கள் எல்லாம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லா உரிமைகளும் கிடைக்குது, சட்டம் அது எல்லாம் அவங்களுக்கு என்னதான் இந்த சமுதாயம் சொன்னாலும், இந்த ஆண்கள் மத்தியில் பழகுகின்ற பொழுது பெண் என்றால் ஒரு நமக்கு அப்புறம் தான் அவங்க என்ற எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த எண்ணம் கூடாது. பெண்மை போற்றுதலுக்குரியது. பெண்மை இந்த உலகத்தினுடைய படைப்பினுடைய நிறைவு பெண். அவள் இல்லாமல் இந்த உலகம் குறையா இருந்தது. இந்த உலகம் பெண் இல்லாமல் இந்த உலகம் முழுமையா அடையல, குறையாவே இருந்துச்சு. நான் சொல்லல, இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அதே மத்தில் இன்னைக்கு வாசிக்கிற பாருங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கடவுள் என்ன பண்ணுறாரு, அனைத்தையும் படிச்சுக்கிட்டே வராரு. ஃபர்ஸ்ட் ஒன்று படைக்கிறாரு, பார்க்குறாரு, நல்லதானே கண்டார். சரி, அடுத்தது இன்னொன்று படைக்கிறார், படிச்சுட்டு நல்லதானே கண்டார், நல்லதானே இப்படி பண்ணுறாரு. ஒவ்வொன்றையும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது என்று சொன்ன அந்த இறைவன், அந்த நம்முடைய யாவே ஆண்டவர் ஒன்றை மட்டும் பார்த்துட்டு இது நல்லது இல்லைன்னு நினைச்சார். இதுதான் ஆணின் தனிமை. நல்லா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். கடவுள் தான் படைத்த ஒரு படைப்பினை, தான் உண்டாக்கிய ஒரு ஒரு கிரியேஷன், ஒரு படைப்பினை கடவுள் சொன்னாரு நல்லது இல்லைன்னு சொன்னாரு. யாராவது தான் செஞ்ச காரியத்தை தானே நல்லது இல்லை சொல்லுவாங்களே? நான் சொல்ல நீங்க சொல்லுவீங்களா? கடவுள் சொன்னார். நம்ம என்ன பண்ணுறோம், நாம் ஒரு செயல் வச்சுக்கோமே, அதை பிறர் விமர்சனம் செய்வாங்க. பிறர் விமர்சனம் நம்முடைய காரியத்தை ஒருத்தவங்க குறைச்சி பேசிட்டான்னா நமக்கு என்ன கோபம் வருது. நான் செஞ்சதை பற்றி குறை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பகுதி வாசிச்சு பாருங்க. கடவுள் இறைவன் சொல்கிறார், தான் தான் படைச்ச மனுஷனை, ஆனால் அவனை எப்படி படைச்சது தப்பு, நல்லது கிடையாது என்று தன் படைப்பை தானே விமர்சனம் செய்து கொள்கிறார். அப்போ ஒத்துக்கணும், நம்ம படைப்பில் தப்புனா தப்பு ஒத்துக்கணும். ஆமாம், ஓகே, இது கொசுறு பாயிண்ட் மாதிரி வச்சுக்கலாம், மனசு வச்சுக்கோங்க. அதில் பாருங்க, அப்போ மனுஷன் தனிமையா இருக்கும் வரை இந்த உலகம் குறைவுபட்டதாகவே இருந்தது. இதெல்லாம் வச்சுக்கணும். வார்த்தை பாருங்க பார்ப்போம். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன். அப்போ இவ்வளவு காலம் இந்த உலகத்தை கட்டுமானம் செய்த, படைத்து உருவாக்கி ஆசை கூறிய அந்த ஆண்டவர் பெண் வருவதற்கு முன்பாக அந்த உலகத்தை முழு படைப்பையும் ஒரு குறைவாக பார்த்தாதான். உண்மையை தான். இந்த பெண் வந்துதான் அந்த உலகத்தையே நிறைவு செய்கிறார். இறை படைப்பின் முழுமை பெண். அப்ப பெண்ணுக்கு எவ்வளவு பேர் இடத்த ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்க பாப்போம். அப்பேற்பட்ட பெண்மையை நாம ஒரு இழிவுபடுத்தியோ இரண்டாம் தரமாகவோ நாம பார்ப்பது எவ்வளவு பெரிய தவறுன்னு யோசிச்சு பாருங்க. கடவுள் சொல்றாரு, தன் படைப்பின் நிறைவு பெண். பெண் இல்லாததால் ஆண்டோடைய படைப்பு நிறைவு அடையலைங்க. பெண் வந்த பிறகுதான் அவருடைய படைப்பு வேலை முடிஞ்சு, நல்லா இருக்குப்பா, மக்களே நான் மகிழ்ச்சியா இருங்கன்னு அனுப்புகிறேன் தன் பிள்ளைகளை. சகோதரர்களே,
நாம் வாழும் இந்த காலத்தில் நாம் எப்படியெல்லாம் பெண்களை குறை சொல்லி எல்லாம் பண்ணி சிந்திச்சு பார்க்கணும். சரிங்களா? நம்ம அவ்வளவு, அதாவது இல்லைன்னு மறுக்க முடியாது. இல்லை நான் யோக்கியம் ஐயா, அது மனசுக்குள்ள இருக்கும். உதாரணமாக சொல்கிற மாதிரி, எதுக்கு திருமணமான தம்பதிக்கு வச்சுக்கோமே, புதுசாக கல்யாணமாச்சு, முதல் குழந்தை பிறகு வச்சுக்கோமே, முதல் குழந்தை ஆண் குழந்தை என்று சொன்னால் ஒரு தகப்பன் முகத்தில் வர சிரிப்புக்கும், பெண் குழந்தை என்று சொன்னால் ஒரு தகப்பன் முகத்தில் வர சிரிப்புக்கும் வித்தியாசம் உண்டு. சத்தியமா சொல்றேன், மறுக்க முடியாது. சரிங்களா? மறுக்க முடியாது. அது இன்னமும் மனசுல ஊறி போச்சு. ஆனா ஒரு ஒரு பெண்ணுன்னா நெக்ஸ்ட் சரி ஓகே இது எல்லாம் என்ன எண்ணம். சகோதரர்களே, அவ்வாறு வேண்டாம். கடவுள் சொல்றாரு, இன்னைக்கு வாசங்க தான் இன்னைக்கு இந்த உலகத்தின் படைப்பினுடைய முழுமை பெண். அவள் இல்லாமல் இந்த உலகம் நிறைவடையாது. எத்தனை பெண்கள் பைபிளில் பாருங்க பாப்போம். நீங்க எஸ்தர், யூதித்து, ரூத்து, தெபோரா, மிரியாம், இல்லையா, அண்ணா, எவ்வளவு பேர், எத்தனை பெண்கள் பாருங்க பாப்போம். எத்தனை பெண்கள், எல்லாவற்றுக்கும் கிரீடம் வச்சது போல அன்னை மரியாள். காலத்தில் 4:5 சொல்லுவார் பாருங்க, காலம் நிறைவேறிய பொழுது தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினான்னு சொல்லுவார். இந்த பெண்ணுங்கிற வார்த்தையும் ஆதியாகமத்திலே ஒரு பெண்ணின் வித்துவன் தலை நசுக்கு ஒரு வார்த்தைக்கு மிக பொருள் உண்டு. ஓகே, அது இன்னொரு டாபிக்ல பேசலாம். அந்த மாதிரி அந்த பெண் புதிய ஏவாளாக அன்னை மரியாளை. அப்போ அன்னை மரியாளுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. கடவுளை பெண் வயிற்றிலே வந்து பிறந்து இந்த உலகத்தை அவதரித்தார். ஏன் பெருவத்தினால பிறக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஏன் வேற வேறு பிறக்க வச்சிருக்க முடியாது? கடவுளால் முடியாதா? அருவமாக தோன்ற முடியாதா? ஏன் முடியாது? கடவுள் ஆகாத ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு தன் தாயாக, இறைவனின் அன்னையாக, எலிசபெத் வார்த்தை தானே. எலிசபெத் பார்க்கறதுக்கு மரியம்மா வராங்க, மாதாம்மா வராங்க. ஏன்னா ஆண்டவருடைய தாய் என்னை தேடி வர நான் என்ன பாக்கியம் பண்ணிருக்கேன் சொல்கிறேன். அம்மா சொல்கிறாங்களா இல்லையா? எலிசபெத் அம்மாவுடைய வார்த்தை இது. என் கடவுளின் தாய் எங்கிட்ட வர. அப்போது ஆண்டவருடைய தாய் என்ன அம்மா மரியம்மா. அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. பெண்மை எந்த அளவுக்கு நம்ம போற்றணும். நம்ம இன்றைக்கு அது அற்புதமான வாசகம் இன்றைக்கி நமக்கு பாருங்க. அப்போ ரெண்டாம் வாசகம் பாருங்க, நற்செய்தி வாசகம். சீரோ பெண் சிய பெண் அந்த அம்மா வராங்க ஏசப்பா கிட்ட. ஏசப்பாட்ட வந்து என் மகள் வந்து பேய் பிடிச்சிருக்கிறா, ரொம்ப கஷ்டப்படுறா, அந்த போதகரே கொஞ்சம் காப்பாற்றுங்க வந்து. நல்லா கவனிங்க, அந்த அம்மா யூத பெண்மணி கிடையாது, புறவினத்து பெண், சீரோ பெண் சிய பெண் வராங்க பாருங்க. அந்த அம்மா பெத்தவள் தாங்க தெரியும் பிள்ளையோட அருமை. பெத்த வராங்க. ஏசப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு பழமொழியை சொல்கிறாரு. ஆண்டவர் சில பேர் வந்து ரொம்பவும் கோச்சுக்கோ, பத்தியாப்பா ஏசப்பா நம்பி ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, அவங்கள போய் நாயின்னு சொல்கிறாரு இந்த மனுஷன். எதுக்கோ கிடையாது. கடவுள் தன் ஆசிரை யாருக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அவருக்கு டெஸ்ட் வைப்பார். டெஸ்ட் வைக்கிறது ஆண்டவருக்கு பழக்கம். அது அப்புறம் எதுக்கு காணா ஒரு அம்மா சொல்லுவாங்க, மாதாம்மா சொல்லுவாங்க, பா ஏசு ரசம் தீர்ந்து போச்சுப்பா, ஒன்று செஞ்சுட்டு வரா? கிடையாது அம்மா, என் நேரம் ஒன்றும் வரலம்மா, நான் என்ன பண்ணுறது, ஒதுங்கித்தான் போவேன். ஏன் பார்ப்போம் திரும்பி வராங்களா பார்ப்போம். அம்மா என்ன சொல்கிறாங்க, அவர் தான் சொல்லுவார், போங்க அவர் பின்னாடியே போங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க, போங்க, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று எல்லாரும் அனுப்பிச்சுடுவார். ஏசப்பாவுடைய அந்த ஒரு ஆண்டவருடைய ஒரு திட்டம் அதான். புரியுதுங்களா? இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்க. அப்போ அந்த அந்த சீர பெடிசி பெண்ணு அம்மா ஏசப்ப சொல்கிற பாருங்க. அப்போ அம்மா பிள்ளைகளுக்கு உரிய சாப்பாடு எடுத்து நாய்க்கு போடலாமா? இது ஒரு பழமொழி, இது யூத பழமொழி. இது ஒரு யூத பழமொழி. அதை ஒரு சொல்கிற பாருங்க. அப்போ பிள்ளைகளுக்கு உரிய சாப்பாட்டை எடுத்து நாய்க்கு போடலாமா என்று சொல்லுவேன். அப்போ அந்த தாய் பாருங்க பார்ப்போம், என்ன போய் நாயின்னு சொல்லிட்டாரு, நீ வானா உன் ஆசீர்வாதம் திரும்பி போனாங்களா? கிடையாது. ஏன்னா என் பிள்ளையா, நான் பெத்த பிள்ளை, என் உதரத்தில் பிறந்த பிள்ளை இன்னைக்கு
நோய்வாய்ப்பட்டு பேய் பிடிச்சி அவஸ்தைப்பட்டு என் பிள்ளை கிடக்குது, என்ன நீங்கள் அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல. அதான் பெண்மை, அதான் பெண்மை. எனக்கு என்ன நடக்கட்டையா, என்ன முடியா, என் உசுறு கிடக்குது, நான் பெத்துப்பாட்ட உசுறு கிடக்குதுயா, அதை காபந்து பண்ணுங்க. கவனிங்க பாப்பா அந்த பெண்மையோடைய பெருமையை. அப்போ அந்த அம்மா சொல்வாதுக்கு பாருங்க, சரிங்க ஐயா, நீங்கள் சொல்கிறது நியாயமாகவே இருக்கட்டும், உங்கள் பிள்ளைங்களே எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டோம், அட 1-2 மேஷிலேருந்து கீழே சேர்த்துமே அதை அந்த நாய் தின்ட்டு போது நினச்சிங்களா ஐயா நீங்கள். அந்த அம்மாவுடைய வார்த்தையை பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி, எந்த அளவுக்கு என் பிள்ளை, ஏன்னா என் ரத்தம் என் உசுறு கிடக்குதாங்க, கொஞ்சம் காபந்து பண்ணுங்க ஐயா. அதான் பெண்மை. ஆம்பளை முறுக்கின்னு போயிடுவான், ஆம்பளை முறுக்கின்னு போயிடுவான். ஒரு வாலிபர் என்ன பண்ணுவோம், ஏசப்பட வருவார், ஏசப்பட வந்து என்ன பண்ணுவார், முதல்ல நான் உங்களை பின்பற்றணும் அப்படின்னு வருவார். அப்படியா, பின்பற்றணுமா, சரி, எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறேன், கடைபிடிக்கிறேன், சரி, நீ இப்போ என்ன பண்ணுற, உனக்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வந்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா, வந்து என்னை எப்படிவான்னு சொல்லுவார். அப்படியே போயிடுவான். அவர் ஏன் காய்ச்சல் பார்த்தா எல்லாரும் தள்ளிதான் சொல்கிறாரு, போயிடுவான். ஆம்பளைக்கு இந்த பெண்ணை பாருங்க, இந்த பெண்மையை பாருங்கப்பா. பதகிறே இருக்கட்டும், உங்கள் சாப்பாட்டெலாம் உங்கள் பிள்ளைகளுக்கே கொடுங்க, பிள்ளைகளுக்கு உரிய உணவாக இருக்கட்டும். அந்த சிறு குழந்தைகள் அங்கே ஒரு சிந்தும் அந்த பருக்குங்க, அந்த நாய் தின்னக்கூடாது, அதை நாங்கள் சாப்பிட்றோம் நினச்சிங்க என்று தன்னை எந்த அளவுக்கு தாழ்ந்த அந்த சகோதரியின் பெண்மையை பாருங்க. நம்ம சொல்ல பாருங்க, அம்மா உன் விசுவாசம் பெருது தாயே, இப்போ உன் பிள்ளை குணமாயிருப்போ என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த அம்மா போகிறாங்க, தன்னுடைய மகள் குணமாக இருப்பதை கண்டார்கள். சகோதரர்களே, தான் பெண்மை, அதான் பெண். எனவே நாம் வாழ்ந்த காலத்தில் பெண்மையை போற்றுவோம், இதுவே நினைக்க வேண்டாம். ஆண்டோட இல்லத்தில் தங்கி வாழ்றவர் யாரு, அவருடைய ஆசிரியர் பெற்றவர் யாரு, அவருக்கு அஞ்சி வாழ்கிறவர். பெண்கள் உண்மை திருப்பாளர் தான் இன்னைக்கு, ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கிறவர்களே அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. அதற்கு சிறந்த சாட்சி பெண்கள். அதை நாமளே தான் சொல்கிறேன் நான், பெண்கள் உண்மையிலே அந்த இறை அச்சம் என்பது அவங்க அப்படி இருக்கும். பூசைக்கு போகும்போது எம்மா உதச்சி புளிந்து போவாங்க பாருங்க, டைமுக்கு பூசைக்கு போகணும். ஆமலை பண்ணுவான், 10 லேட்டப்போ என்னப்போ. பெண்கள் அப்படி கிடையாது, பூசை கரெக்டாக போடணும், நன்மை வாங்கணும் இல்லையா. பூசை முடிஞ்சு என்ன பண்ண, நித்திய சுதிக்குரிய பாடிட்ட பிறகு தான் மண்டிட்டு வணங்க செலுத்திட்ட பிறகு தான் வெளியே வரணும். ஆம்பளை அப்படி கிடையாது, சென்று வாங்க பேச வரும், 1 டைம் வந்து வெளியே வந்துடுவோம் மாட்டேன். பெண்கள் அப்படி கிடையாது. பாருங்களேன், நீங்கள் திருப்பலி ஃபுல்லாக முடியும், எல்லா சுருபத்தையும் போன கையில் பிடிச்சினே போவாங்க, எல்லா சுருபத்தை தொட்டு கும்பிட்டு கடைசியாக கதவு போட்டப்போ அவங்க வெளியே வருவாங்க. ஆண்டவருடைய வாழ்க்கை ஆண்களை விட பெண்களுக்கு தான் மிக, அது நம்ம ஒத்துக்கிறோம். நம்ம இன்றைக்கு அதான் இன்னைக்கு பெண்மையை போற்றுவோம். ஆதியாகம வாசிக்கிறோம் நம்ம இன்னைக்கு, பெண் தான் இந்த படைப்பினை முழுமைப்படுத்துகிறாள். திருப்பாடலே 5 வாழ பெண் தான் இந்த உலகத்தை 5 வாழ, கடவுளுக்கு 5 வாழறான். உண்மைதான், ஆண்களோட பெண்கள் அதெல்லாம் வசதான் சொல்லணும். நம்ம இன்னொரு நம்ம பாருங்க நற்செய்தியில் ஏசப்பா வாயில, அம்மா விசுவாசம் பெருது தாய், நல்லது போ, பிள்ளை குணமாயிருப்பாள். ஆண்டவரால் விசுவாசம் பெருது என பாராட்டப்பட்டவள் அந்த பெண். இன்னொரு கிரேக்க பெண், இன்னொரு நிகழ்ச்சி வரும் அதில், இந்த ஆடையை தொட்டு போன ரத்தப்போக்குள்ள பெண். பெண்ணோட விசுவாசத்தை நம்ம பார்க்குறோங்க நம்ம. ஆனால் ஆண்களுக்கு கொஞ்சம் கம்மி தான், ஒத்துக்கிறோம் நம்ம அது. இந்த பெண்ணு பாருங்க பார்ப்போம், ரத்தப்போக்கு, எம்மா பணம் செலவு பண்ணி எம்மா மாத்திரம் அதெல்லாம் தின்னு பார்த்துட்டேன், குணமடையில் ஆடையை தொட்டாலாக குணமடைவர், தொடுறார், குணமாகிறார். நடிக்கிட்டே, தொட்டது யாரு, அம்மா வராங்க, நடிக்கிட்டே வராங்க. ஏம்மா கலங்குறீங்க, உங்கள் விசுவாசம் உங்களுக்கு குணமடைச்சு போங்க சொல்லு. சகோதரர்களே, நாம் இறைவன் பெண்மையை உயர்த்தி வச்சிருக்கிறார். இறைவன் பெண்மையை உயர்த்துகிறார். பெண்மை தான் அந்த உலகத்தை படைப்பதனுடைய நிறைவு என்று பெண்மையை தான் வசத்தி வச்சிருக்கார் இல்லையா. ஏன்னா ஆணுடைய வாழ்க்கை நிறைவு, ஆணுடைய வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகலை பாருங்க, ஃபுல்ஃபில் ஆகலை. அவனை என்ன பண்ணார், படுக்க வைத்து அந்த விழாயம் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ஆண்டவர் செய்கிறார் பாருங்க பார்ப்போம். விழாயம் எடுத்து அதை பெண்ணாக மாற்றி ஆணுக்கு கொடுக்குறா வச்சுப்பா. அப்பொழுதுதான் ஆண் நிறைவுள்ளவனாக வந்தால் அப்போ தான் குடும்பங்கிற ஒரு அமைப்பு, ஒரு நிறைவு வருது பாருங்க. எனவே ஆணின் நிறைவு பெண், இந்த உலக படைப்பின் நிறைவு பெண் இல்லையா. விசுவாசனுடைய உச்சம் பெண், ஆழ்ந்த விசுவாசத்தில் இருக்கிறவங்க பெண். உண்மைதான். அப்படி இறைவன் உயர்த்திய பெண்களை நாம் தாழ்த்தாமல் பார்த்துக் கொள்வோம். நீங்கள் உயர்த்த வேணாம்,
தாழ்த்தாமல் இருந்தாலே நன்றி. நான் சந்திப்பேன்.